முடியாம இருந்தேன். ஓகே. மஞ்சுநாதன் நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். திரும்ப சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஓகே, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சார் அங்க முக்காடு போட்டுட்டு சுத்தி கட்டம் போட்ட சட்டை உட்காந்துருக்காருல்ல, ஆமா, அந்த ஐயாக்கு பக்கத்துல அவர் நல்லா ஒத்து பாருங்க. எங்க அப்பா மாதிரியே இருக்காரு சார். அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டாரு போல இருக்கு. ஏன்? மகளை பாக்குறதுக்கு தான். மருமையை வீட்டுல விட்டுருக்க மாட்டாரு. இல்லைங்க சார். அப்ப நான் பேசுவாங்கப்பா, பேசு சாமின்னு சொல்றேன் அப்படிங்கிறாரு. மஞ்சடா நான் பேசவா? எல்லாத்தையும் கேளுமா. ரவினா நான் பேசவா? சார் என் காலை மட்டும் தொடாதம்மா. ஏன் சார்? போன வாரம் தொட்ட ஒரு ஜோடி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேச மாட்டேன் தெரியுமா? எங்க அப்பா அம்மா சொல்லி இருக்காங்க, வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க சார். நல்ல ஒருத்தர் கைத்தறி கொடுங்க சார், நல்லா கொடுங்க. வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்லணும்ல. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காங்க. இது மாமியானா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதா? என் மாமியா என் மாமனார் தான் இனிக்கணும். எனக்கு இனிச்சு என்ன ஆகுது? உங்களுக்கு எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. மஞ்சனாக்கு பரவாயில்லைன்றான், ரவினாக்கு போகன்றான். இப்போ நான் முறைப்படி ஆரம்பிக்கிறேன் சார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழனையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஆண்கள் பெண்கள் ஜோர கைத்தல் ஜோர கைதட்டுங்க பாப்பா. கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில இருப்ப மஞ்சனா வயத்துல நுழைவார். அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பில இல்லைன்னு. ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அத ரெண்டா கிழிச்சு போட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்ளோ தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சொன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? இவன்ட்ட போய் கேக்குற நடுவர் அவர்களே, என்னம்மா நான் என்ன காசுக்காக பேசுற? சேச்சே, வாங்காம விட மாட்டேமா. எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணாம், கைத்தட்டல் மட்டும் போதுனால கைத்தட்டல் கொடுத்து நம்ம பிரிச்சுக்குறோம்டா. நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்திருக்க. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதன்னா கேக்குறியாடா? ஜிஎஸ்டி முத கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. கவர்ல கரெக்டா கொடுங்க. நடுவர் வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியேற பயமல கணக்கு கரெக்டா சொல்லுங்க. நான் பாண்டிச்சேரி வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள முள்ள படைத்த நடுவர். உங்களை வர்ணிச்சு யாரு சார் பேசணும்? யார் பேசணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மோந்தா பூ வாசனை வரும். பட் இந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும் சார். இந்த பாசமான கௌதமி நீங்க எதுவும் உங்களை வர்ணிக்கிற சார். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் என்னை நிமிர்ந்து பாருங்கள் நட்டுவரவர்களே. நான் அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லப்பா. ஒரு 20 நிமிடம் பாருங்கள். இந்த பாக்குறேன். அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சண்ணா பாருங்க, எங்க சின்ன ரவிடா பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நட்டுவரவர்களே. முக்கா போதை தெரியுது, கண்ணியம் தெரியும். உன் கண்களை காட்டுங்கடா. என் விதியை பாத்தியலா? இந்த காஜு வாங்குற காவிங்க கண்ணுக்குள்ளேலாம் போய் பார்க்க வேண்டியது இருக்கு. இவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவனை பகல்ல பாதுகாக்க முடியாது, சரி. இவனை ராத்திரில பாதுகாக்க முடியாது, அப்போ உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. இவர்கள் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள் நட்டுவரவர்களே. Look at me. இப்ப நான் வர்ணிக்கிறேன். கார்குழல் கண்ணனே, கண்ணனே, கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா, வந்தால வர்ணிச்சு ஒத்த பாட்டு. நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாட்டு இன்னைக்கு உங்களை வர்ணிக்கிறேன் பாருங்க. அண்ணா நீங்க 4 வச்சீங்க, நீங்க 5 வச்சீங்க. சுதி சுதி சாதாரண பேச்சாளர்லப்பா. சங்கீத கலாபுருஷ விருது வாங்கினாலும் சுதிப்படிதான் பாடும். அது என்ன மணிடா? அது பணிய விளம்பரம்டா. களமாமணி விருது வாங்கினவங்க, அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுங்க, நீங்க 5 வச்சுங்க, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க பாடுங்க.
லைட்டா நீங்க எக்க வச்சீங்கன்னா நீங்க பொட்டு வச்ச தங்க கொடா ஊருக்கு நீ மகுடா நாங்க தொட்டு தொட்டு வணங்கி வரும் ஜோரா வணங்கி வரும் ஜோரான தங்கரதா. இப்படி வர்றீங்க சார். நான் கேக்குறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. ரவீனாக்கு என்ன பிரச்சனை? பாவம் கால் வலி. எங்க மஞ்சனாக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பவித்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறார். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து கல்யாணம் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கூட இருந்ததா சந்தோஷம் சந்தோஷம் சொல்றாங்கல்ல மிஸ்டர் மஞ்சுநாதன், உங்களை பெத்த உங்க அம்மா உனக்கு உயிர்னா உன் உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாரு? அப்படி கேளுமா. கை தட்டுக்கா பெண்கள் சொல்ல கை தட்டுக்கா. உங்க அம்மா உனக்கு உயிர் தானே, உன் உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாரு சார்? அப்படி கேளு. சொல்லுங்க சார். ஓ அம்மா உனக்கு உயிர்னா ஓ உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாருன்னு கேக்குது. எதுக்கு தலையில கை வைக்கிறீங்க? வண்டு வண்டு வரும். உங்களை பார்த்து கேக்குறேன் சார். உங்க அம்மா உங்களுக்கு ராணினா அப்ப உங்க மனைவி மகாராணி தானே. மகாராணி வச்சு மகாராஜா குடும்பம் பண்ண வேண்டியதானே சார்? நான் கேக்குறேன் சார். கல்யாணம் பண்ணா சேலை வாங்கி தரணும், பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், கல்யாண தேதி ஞாபகம் வச்சுக்கணும், மாமியாரை பாத்துக்கணும், குழந்தையாவுக்கு புள்ள பிறந்தா போய் பார்க்கணும். இதெல்லாம் கஷ்டம் தானே? ஆமா இதெல்லாம் கஷ்டம் தானே மஞ்சுநாதன்? அப்புறம் என்ன ஆணிக்கு கல்யாணம் பண்றீங்க? நான் ஆணியில கல்யாணம் பண்ணல, ஆவணியில கல்யாணம் பண்ணேன். நீ ஐப்பசியாடா? வையாசி. நீ புரட்டாசியாப்பா? புரட்டாசியில யாரா கல்யாணம் பண்ணுவாங்களா? கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் புரட்டாசி தான் பண்ணுவாங்க. அடே அப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஆண்களை எப்படி சார் இருந்தீங்க? எப்ப கல்யாணம் ஆகும்னு கவலைப்பட்டு இருக்கீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கும்? சும்மா ராசா மாதிரி தானே இருக்கீங்க. ராசா மாதிரி தான் இருக்கான். அப்புறம் என்ன? உங்க அம்மா தான் உங்களுக்கு பிடிக்குதுல, எதுக்கு அப்புறம் வீடு வாசல் மனைவி எல்லாம் விட்டுட்டு இங்க வந்தீங்க? உங்க அம்மா கூட இருக்க வேண்டியதானே சார்? என்ன கேட்டா? உங்க அம்மா தான் உங்களுக்கு பிடிக்குதுல்ல, மனைவி தான் பிடிக்கல, அப்புறம் ஏன் உங்க அம்மா கூட இருக்க வேண்டியதா? ஏன் இருங்க 5 பேருங்க வீடு வாசல் விட்டுட்டு இங்க வந்தீங்க? இந்த அம்மா என்ன கேக்குது தெரியுதா? உன் பொண்டாட்டி தான் பிடிக்கல இல்ல, உங்க அம்மா தான் தேவையில்லை அப்படின்னா அங்கே இருக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு நம்ம 5 பேர் வந்தோம்னு கேக்குதுடா அந்த அம்மா. மேடம் நீங்க 2 பேரும் என்ன இப்ப மாஸ்க் கழட்டுடா. அடே அப்ப மாஸ்க் போட்டா எனக்கு தெரியாதுன்னு கேட்க பக்கம் இருக்கா சார்? ஒரு நிமிஷம். டேய் தம்பி என்னைய பார், நான் யாரும் உனக்கு அத்தை சொல்லு. சித்தியா? ஏய் சித்திங்கறாயா? வந்தவனேக்கா அழகா சிரிச்சான். மாஸ்க் போட்டால் சிரிக்கிறானே, நல்ல பிள்ளையா இருக்கானே. நமக்கு தான் 2 பொம்பளை பிள்ளை இருக்கே, ஒத்த பிள்ளை இந்த ஊர்ல சம்பந்தம் பேசலாம் நினைச்சேன். எப்ப மஞ்சனா பேச்ச கேட்டு இவன் தான் அவளா சிரிச்சானோ இந்த ஊர்ல சம்பந்தம் பேச விட முடிவு பண்ணிட்டேன் சார். அவங்களும் வந்தவனும் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சாங்க, இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆத்தாவுக்கே இவ்வளவு பெரிய வாயா இருக்கே, உன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோ வேணான்னு முடிவு. அடே அப்ப அந்த ஆண்கள்லாம் ஒரே சந்தோஷமா உங்களுக்கு சார்? இப்ப ஆண்கள்லாம் உங்க பக்கம் நினைக்கிறீங்க? ஆமா. சாதாரண பெண்கள சொல்றாங்க. எங்க கைதட்ட வாங்கி பாப்போம் பெண்கள். ஒரு விஷயம் சொல்றேன், அனல் பறக்க பாக்குறீங்களா? சாதம் அடித்த பெண்கள் வாழ்ந்தது ஒரு காலம், சரித்திரம் படைக்கும் பெண்கள் வாழ்றது ஊர்ல தட்டுக்கா கைய பெண்கள். அடே அப்பா, ஆயா வரை கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். நீங்க வாங்குங்க கை தட்டு. நீ இப்படி சாதனை சரித்திரம் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னா கை தட்டு வரும் தெரியுமா? எங்க என் பாசத்துக்குரிய உறவுகளே, விசிலோட சேர்ந்து வருது. எங்க அங்க ஒரு தாத்தா கை தட்டுறாரு, அவரும் ஆம்பளை தானே. நான் கேக்குறேன் சார், தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவளக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டாங்கள கூலாக்குறது யாரு? மனைவி. ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணல கடக்கல மண்ணாடாக்குறது யாரு சார்? மனைவி. மனைவிங்கிற பெண் தட்டுக்கா கைய பெண்கள். மண்ணில இருந்தவனை மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவனை குடியார போயிலாக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவனை எங்கேயும் பிச்சு தீரி விட்டது அதே மனைவி. மனைவி ஆம்பளை கை தட்டி காப்பாத்தி விடுங்க நம்ம சேட்ட சார். தாக்கட்டுலாம் இருக்க ஆளு. இந்த கை தட்டுறீங்க தெரியுமா? கல்யாணம் ஆதால விஷயம் ஒய்ங்க நடிக்கிறீங்கல்ல, கல்யாணம்னு ஆகும் முடியே ஆச்சுன்னா என்னை விட மொக்க பிக்கிறதா உனக்கெல்லாம் பொண்டாட்டி வர ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. இந்த வந்துருச்சுல அன்பளிப்பு, வாங்குமா முதல்ல. நன்றிமா. நன்றி. பாத்தியா? நன்றிமா. அன்பளிப்பு உனக்கு வருது. தயார் நாட்டில் நடக்கிறது. உழைக்கிறவன் ஒருத்தன் வந்து சேர்றது ஒரு இடத்துல. நீங்கள் வேற யாரும் காசு கொண்டு வரலைன்னுலாம் வருத்தப்படாதீங்க. கையில் கழுத்தில் கிடக்கிற கழட்டி கொடுங்க, அடகு வச்சு ரசீது கொடுப்போம். நீங்கள் ஆம்பளை காசு கொண்டு வரலைன்னு வருத்தப்படாது, ஏடிஎம் கார்டு கொடுங்க, நாங்களே ஆள் வீட்டுக்கு எடுத்துட்டு ரிசிப்ட் கொடுப்போம். மனைவியை பிடிக்கல, பிள்ளைய சரியா வளர்க்கல, நான் டைவர்ஸ் வாங்க போறேன்னு சொன்னாரு. நான் மஞ்சுளா கேக்குறேன், மனைவி தான் பிடிக்கல, நாங்க பெத்த புள்ள உங்களுக்கு தேவையில்ல சார். எனக்கு 2 பொம்பளை பிள்ளை சார், 3ஆவதா எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். எப்ப நான் 300 நாள் சுமந்து எப்ப நான் புள்ள பக்கிறது? மஞ்சனாக்கு 2 ஆம்பளை பிள்ளை இருக்கு, அங்கிட்டு ஒத்த பிள்ளை இருக்கு, 3 பிள்ளையும். இப்ப என் அக்கௌண்ட்ல 85,000 ஓவா இருக்கு, ஜிபே பண்ணி விடுறேன். 3 பிள்ளை பேசி விடுங்க, இல்லைன்னா மஞ்சன பிள்ளைய பேசி விடுங்க. உன் பிள்ளை விலை கேக்குது, என்ன ரேட்டு சொல்ற?
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ 6,60,000 கேட்குறான். 6,60,000 கொடுத்தா 2 பிள்ளையும் கொடுத்துட்றாங்க. என்கிட்ட கொடுத்துட்டு பிள்ளைக்கு எங்க போவாரு? அவன் திறமை இருக்கு, அது உனக்கு தேவையில்லை. அடே அவன் பிரச்சனை நீ தலையிடாத. உனக்கு வேணும்னா வாங்கிக்க. சார் இந்த ஊர்ல என்ன 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். விடிய விடிய கேட்பேன். நான் விழிஞ்சு பதில் சொல்லுவேன். கேட்டது பதில் சொல்றீங்களா? நான் இப்ப கேக்குறேன். காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி? பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா ஜீன்ஸ் சட்டை வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ பதட்டத்துல வந்துருச்சுமா. மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார் இருந்து வந்துச்சு. மாமியார் எங்க சார் வந்தாங்க? யா மாமனார் பிடிச்சிட்டு வந்தாரு. ரோட்ல போற ஒருத்தங்கள பார்த்து மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்கறாது. சார் கண்ணாடி மனைவி ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்த கொடுத்தா குடுக்க மாட்டோம். அது விட்டு கிட்டுக்க மாட்டீங்களா? சார் அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். அத மட்டும் சொல்லாதம்மா. நேத்து என் மயன்ட்ட சொன்னேன், அடே அடிக்கிற கை தாண்டா அணைக்குங்கிறேன். அவன் சொல்றான், அப்ப யாப்பா எங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்கறான். என் பொண்டாட்டி சொல்றா, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான், இவனை மாதிரியே கிரிமினல் ஆக்குறான் அப்படிங்கிறான். சார் இந்த அம்மா பாளையத்துல கூட அடிக்கிற கைதான் அணைக்கின்னு நிரூபிக்க முடியும். எங்க நிரூபி பாப்போம். நிரூபிச்சுட்டா என் சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியில போட்டு நான் போயிட்டே இருக்கேன். நிரூபிக்கலனா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியில போட்டு நீங்க போயிட்டே இருங்க. அப்ப வருஷம் நம்ம பட்டிமன்றம் உண்டு. ஏன் உண்டியல காசு வந்துரும்ல? இப்போ நான் கேக்குறேன், 2 தங்க குட்டிங்க இருக்கு. அத்தை கேக்குறது பதில் சொல்லுங்க. 2 பேரும் 2 பயலும் நல்ல பிள்ளையா இருக்காங்க. தங்க அத்தை கேக்குறது பதில். அம்மா நான் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சுப்பீங்க தானே? இல்லைட்டா 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 இல்ல இல்லைட்டா. என்னடா நீ சொல்லியா? பொம்பளை புள்ள போய் சொல்ல. சொல்லு மணி சொல். பொம்பளை புள்ளைய மிரட்டாதீங்க, பக்கத்துல உட்காந்துக்கிட்டாவனே. இல்ல தானே, அது என்னன்னே தெரியல. இல்ல தானே ஏண்டா ஆமான்னு சொல்லுது இப்படி. சார் பொம்பளை புள்ள பொய்யே சொல்லாது சார். பொய் மட்டும்தான் சொல்லும், பொய்யே சொல்லாது. பொய் சொல்லாது சார். நான் மனைவியை பத்தி இவ்வளவு குறை சொன்னீங்கல்ல, உங்களை பார்த்து ஒண்ணு கேக்குறேன். நேத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா? 25,000 ஓவா. 25,000 ஓவால 25,000 ரூபா வாங்குனீங்கல்ல. நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின சம்பளம் 25 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? 25,000 ரூபாயில எத்தனை 500 ரூபா இருக்கு? 50 500 50 பேர்கிட்ட கொடுத்தோம் வச்சுக்க. 50 பேர் வந்து எந்த ஊர்ல? எங்க ஊருக்கு அங்க வெளுத்து விட்டுறாங்க. அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு. வந்தாலே சொன்னாரு 50 ரூபா சம்பாதிக்கிறோம் பொண்டாட்டி 9 தடவை புரு காப்பி குடிக்கிறான்னு சொன்னீங்க மிஸ்டர் மஞ்சுநாதன். 50 ரூபா சம்பாதிக்கிற உனக்குலாம் எதுக்கு கல்யாணம்? அப்படி கேளுமா. சொல்லுங்க பச்சை துண்டு சார். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். காரம் இல்ல, உப்பு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்றீங்களே. ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் குழம்பு வைக்கலன்னு சொல்றீங்களே மிஸ்டர் மஞ்சுநாதன். புருஷகார மட்டும் ஒரு நாளைக்கு குரங்கு மாதிரி இருக்க, ஒரு நாள் லொல்லுன்னு குலைக்கிற, ஒரு நாள் செலப்பணி மாதிரி இருக்க, வச்சு குடும்பம் பண்ணல. அப்படி கேளியா? வச்சு குடும்பம் பண்ணல சார். நான் கேக்குறேன், மாமியார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். நாத்தனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். இந்த நாரெல்லாம் மணக்கணும்னா மருமகங்கிற பூ வர்ற தட்டுக்க கைய பெண்கள்ல ஒவ்வொரு மனைவி நாங்கெல்லாம் பூ மாதிரி நாங்க அள்ளி பூவாகிறதும் அரளி பூவாகிறதும் கட்டின புருஷன் உங்க கையில இருக்கு. உண்மைதான். உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கீங்க. எங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தானே அரளி பூவா மாறி இருக்கீங்க. இந்த மாதிரி குறுக்க பேசினா நல்லா அரளி விதையை கூட அரைச்சு கொடுக்க தயங்க மாட்டேன். கொடுங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. இப்ப மீன் குழம்பு வைக்கிற டேஸ்ட் இருக்கான்னு எப்படி பாப்ப? கரண்டில எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பேன். கறி குழம்பு வைக்கிற கரண்டில எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பேன். அதே மாதிரி அரளி விதையை அரைச்சு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கொடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். சார் நிறைய அண்ணன் கை தட்டாதீங்கனே. ஒரு நிமிஷம் தெரிஞ்சுங்க, இந்த தமிழ்நாட்டிலே பெண்கள் எங்களுக்கு நடக்கிற அநீதி என்ன தெரியுமா? எல்லா புருஷனும் நாங்க குழம்பு, ஒரு கருவாட்டு குழம்போ ஒரு மீன் குழம்போ வச்சோம்னா உப்பு இல்ல காரம் இல்லைன்னா அந்த புருஷமார்களை யார சார் திட்டணும்? வச்ச பொண்டாட்டியை திட்டணும். வச்ச எங்களை திட்டணும் சார். வச்ச மனைவியை திட்டணும். அதை விட்டுட்டு இந்த தமிழ்நாட்டுல இருக்க எல்லா புருஷமார்களும் வச்ச எங்களை விட்டு நீங்க அப்பா அம்மா ஏன் சார் திட்டுறீங்க? நான் கேக்குறேன். சரியான கேள்வி. நாக்க புடுங்கற மாதிரி கேட்டிருக்கேன். இந்த அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, சமையல் நாங்க ருசியா பண்ணலைனா சரியா பண்ணாத எங்களை தானே திட்டணும். ஆமா. ஏன் எங்க அப்பா அம்மாவை எல்லாம் திட்டுறீங்கன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லை சார், சாதாரணமா பேசுவோம். இப்ப திருப்பூர்ல இருக்கு. திருப்பூர்ல ஒரு பனியன் வாங்குறோம், அது சரியில்லை. யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இப்போ இந்த பாட்டில் வாங்குறோம், தண்ணி சரியில்லை. யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இப்போ ஃபோன் வாங்குறோம், சரியில்லை. யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம்.
அதே மாதிரி குழம்பு சரியில்லைன்னா யாரை திட்டணும்? யாரு? உன்னை தயார் பண்ணி அனுப்புன உங்க அப்பா அம்மாவை திட்டதுல என்ன தப்பு இருக்கு? நியாயம்னா கையெட்டுங்க, இல்லாட்டினா வேண்டாம். சார் நான் கேக்குறேன் சார், இந்த நிறைய கல்யாணம் ஆகாத இளவெட்டெல்லாம் இருக்கீங்க, பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்குன்னு தயவு செய்து வேணான்னு சொல்லாதீங்க. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டாதான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிட்டு போயிட்டே இருக்குங்கிற. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நாங்க பொண்ணு உட்காரும்போது மாப்பிள்ளைக்கு தலை சொட்டையா இருக்குன்னு வேணாம்னு சொல்லாத. 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு சொட்டை விழுவத்தான் போது நீ கட்டிக்கங்கிறோம். சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரைதான் எல்லா புருஷனும் ஒழுக்கமா சந்தோஷமா வாழ முடியும். உங்க 5 பேரையும் திட்டவும் தேடவும் ஆள் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? அங்க வரல ஜாலியா இருப்போம். எத்தனை வருஷத்துக்கு? பெருமாநல்லூர் டு ஊத்தங்கரை, ஊத்தங்கரை டு பெருமாநல்லூர். அதுக்கப்புறம் பெருந்துறை. பெருந்துறைக்கு அப்புறம் தேவட்ட போய் உட்கார்ந்துட வேண்டியது. சார் மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? நிறைய ஆண்கள் இருக்கீங்க, தெரிஞ்சுங்க சார். மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? காலூனி நடக்கும் போது தெரியாது, கோலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியும் சார். அப்படிப்பட்ட மனைவியை காதலிக்கணும் சார். மனைவி காதலிய மனைவி ஆக்குறது கஷ்டம், ஆனா மனைவியை காதலி ஆக்கலாம்ல. அப்ப அவங்க மனைவி நீங்க காதலிக்கலாம்ல சார். காதலிக்கணும். நீ ரதுமா வந்துகிட்டு நல்ல வார்த்தையை பேசாத. மஞ்சளா என்ன சார் பேச்சு நான் கேக்குறேன். சிக்கனமா இல்லையா? பெண்கள் நாங்களா மேக்கப் போடுறோம், உண்மைதானே, குஞ்சம் கட்டுறோம், நாடா தொங்குது, இத்தனை குற்றச்சாட்டு வச்சாங்களே சார். பெண்கள் சார்பா நான் ஒண்ணு கேக்குறேன் காக்கா, இந்த ஊர் பெண்களுக்கு கௌதமி சுதந்திரம் வாங்கி தரேன், கைத்தட்டல் மட்டும் கொடுங்க. நான் பேசிக்கிறேன், கைத்தட்டல் கொடுங்க பெண்கள். நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவா, அவங்க இங்க குடும்பம் நடத்தணும், எல்லாம் பண்ணுவாங்க. மேக்கப் பண்றேன்னு சொல்லிக்கிறேன் சார். நான் கேக்குறேன், பெண்கள் மேக்கப் பண்றதா இல்லன்னு சொல்ல. நான் கேக்குறேன், கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபாய்? கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபாய். 725 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம் சார். பிராண்டட் ஐட்டம் சார். ஒரு வருஷத்துக்கு 725 ரூபாய் போட்டு ஐலைனர் வாங்குறோம், ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம். இந்த ஆண்கள் குடிக்கிறீங்களா குவார்டர் எவ்வளவு ரூபாய் சார்? எவ்வளவு ரூபாய் மஞ்சுநாதன்? 310 ரூபாய் பாக்ஸ் ஐட்டம். 310 ரூபாய் பாக்ஸ் ஐட்டம். நான் கேக்குறேன், அதை ஒரு வாரத்துக்கு வச்சு அடிக்கிறீங்களா இல்ல ஒரு நாளைக்கு வச்சு அடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு இந்த காலத்து மருமகளை ஏன் சார் குறை சொல்றீங்க? தட்டுங்க கைய பெண்களா. சரியான கேள்வி. சொல்லுங்க பாப்போம். இதுக்கு இந்த கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபாய். நீங்க பெண்கள் வாங்கி ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துறீங்க. நாங்க 300 ரூபாய்க்கு குவார்டர் வாங்கி 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல யூரின் போயிடுறோமே, நாங்க சிக்கனம் இல்லைன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த கண் இமைக்கு மேல ஐலைனரை போட்டுக்கிட்டு பஸ்ல போனீங்கன்னா உன்னை எத்தனை பேர் பார்ப்பான்? 4 பேர் 5 பேர் பார்ப்பாங்க. ஒரு 4-5 பேர் பார்ப்பான். நான் குவார்டரை போட்டு வேட்டியை உருவிட்டு தெருவில் நின்றா என்னை எத்தனை பேர் பார்ப்பான் தெரியுமா? ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பான். சார் சார் விசில்லாம் கொடுக்காதீங்க சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க சார், பெண்கள் நாங்க லிப்ஸ்டிக் போடுறோம், மஸ்காரா போடுறோம், ஹேர் ஆயில் போடுறோம், நாங்க போடுற ஷோப்பு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிரி டேட் இருக்கு, காலாவதி தேதி இருக்கு. இந்த ஆண்கள் குடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா? புருஷன் குடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது, சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி. கை தட்டு கேக்கா பெண்கள்லாம். 80 வருஷம் வாழற புருஷன் 40 வருஷத்துல போயிருங்களே சார். ஒரு குடிகார புருஷனா இருந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க தெரியுமா? எவ்வளவு செலவு பண்றோம்? நான் சொல்றேன், டக்கு டக்குன்னு நோட் பண்ணீங்க. ஒரு நாளைக்கு 210 ரூபாய் ஒரு சிம்பிளா ஒரு குவார்டர்னு வச்சுங்க. ஒரு குவார்டர் 210 ரூபாய். 50 ரூபாய் சைட் டிஷ், 20 ரூபாய் வாட்டர் கேன், 10 ரூபாய் சிஸ்டர், 10 ரூபாய் கப்பு. எவ்வளவு ஆச்சு? 300 ரூபாய். 300 ரூபாய். ஒரு நாளைக்கு 300னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 365 300 எவ்வளவு சார்? 1,09,500 ரூபாய். யார் சிக்கன இல்ல மிஸ்டர்? சரியான கேள்வி. ஒரு வருஷத்துக்கு 1,09,500 ரூபாய்க்கு குடிக்கிறான். ஆமா, சாதாரணமா 1 லட்சம் ரூபாய்க்கு குடிக்கிறான். ஆமா. உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 65 வயசு. உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? இல்லையே, அடிக்க மாட்டாரு. 65 வயசு தண்ணி அடிக்க மாட்டாரு. உங்க அப்பா 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, 40 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பாரு. 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல இல்ல. இப்ப 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்க தான் குடிச்சு காலி பண்ணி விட்டோம். இப்ப 40 வருஷமா தண்ணி அடிக்கல, 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? சார் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டா மனைவிக்கு என்ன பேரு? டாக்டர் பொண்டாட்டி. இன்ஜினியர் கட்டிட்டா இன்ஜினியர் பொண்டாட்டி. பாத்தியார் பொண்டாட்டி. சொல்லப்படா சண்டைக்கு வருவாங்க. சொல்ல முடியுமா? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் சுமக்கிறவன் மனைவிக்க கல்யாணத்துக்கு அப்புறம் பீருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்க ஊருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? மானேட்டுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க மாமியாவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா?
பெக்காடிக்கு முக்கியத்துவம் தரீங்களே, என்ன பெத்தவளுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஓட்காவுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் தரீங்களா? நெப்போலியனுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, நெருங்கிய உறவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஏன் சார் டைமண்டுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க டைமுக்கு தான் நீங்க 4 பேர் வீட்டுக்கு போறீங்களா சார்? இந்தாமா நீ சாக்கெட்டுக்கு முக்கியத்துவம் தர்றிய, என் சாதிசனுக்கு முக்கியத்துவம் தர்றியா? நீ நகைக்கு முக்கியத்துவம் தர்றிய, உன் நாத்தாவுக்கு முக்கியத்துவம் தர்றியா? நீ பொட்டுக்கு முக்கியத்துவம் தர்றிய, அந்த பொட்டை வச்சவனுக்கு முக்கியத்துவம் தர்றியா? நீ சேலைக்கு முக்கியத்துவம் தர்றிய, உன்னை சேர்த்து வச்சவனுக்கு முக்கியத்துவம் தர்றியா? நீ சொல்றா முக்கியத்துவம் தர்றியா? நீ ஊருக்கு போறிய, ஊருக்கு போயிட்டு வர்றியா? என்ன நாங்க நான் மட்டமா இப்பெல்லாம் இவங்க சப்போர்ட் கடை சாத்திட்டாங்களா? என்னக்கா நாங்க புருஷனுக்கு முக்கியத்துவம் தரல? ஏக்கா புருஷனுக்கு முக்கியத்துவம் தரலையா? சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரா? பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல போக மாட்டாரான்னு எண்ணி தவிக்கிறவ மனைவி தெரியுங்களா? ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு விழுந்து 1 கோடி வாங்கி தர மாட்டானா சார்? கிட்டினி போனா கூட கிட்டினி கொடுத்து காப்பாத்துறது யாரு சார்? நீ சட்டினி ஒழுங்கா வச்சா ஏன் இந்த கிட்டினி போகுதுன்றேன். குடிச்சிட்டு மண்ணுல விழுந்தாலும் கூட அந்த முந்தானை எடுத்து மனைவி துடைக்கிறது யாரு சார்? அப்படித்தாமா நேத்து ஒருத்தன் மூஞ்சி பூரா ரத்தமா வந்தான். என்னடான்னு கேட்டேன், அண்ணே என் பொண்டாட்டி முந்தானையில தொடச்சான்னே அப்படின்னா. முந்தானையில தொடச்சா எப்படா ரத்தம் வரும் கேக்குறேன். அவ கல்லு பதிச்ச சேலை கட்டி இருந்திருக்கா, அதை எடுத்து சரட்டுன்னு விட்டுருக்கா, பரட்டுன்னு போயிடுச்சு சார். திருமணத்திற்கு பின்புதான் ஆண்களுக்கே மகிழ்ச்சி. ஆனா அக்கா நான் சொல்ற சரினா பெண்கள் கை தட்டுங்க. வாழ்க்கைய வெறுக்க இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கை வெறுக்க எங்கள்கிட்ட 1000 காரணம் இருக்கு. இந்த மஞ்சனோட வாழ்றதெல்லாம் அந்த மரத்துல தூக்கு மாட்டுச்சாவும் நினைப்போம். ஆனா ஒவ்வொரு பெண்ணும் இந்த பூமியில வாழ காரணம் என்ன தெரியுமா? என்ன? நாங்க பெத்த 2 புள்ளதான் சார் காரணம். இத ஒண்ணு சொல்லுதுங்க எல்லாம். எங்க ஊர்ல ஒரு அம்மா 8 வருஷமா சொல்லுது பிள்ளைகள்கிட்ட, நான் எப்பவா செத்துருப்பேன்டா உங்களுக்காக தாண்டா அந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எப்பவா செத்துருப்பேன்டா உங்களுக்காக தாண்டா அந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு 8 வருஷமா சொல்லுது. அதுக்கப்புறம் 2 புள்ள வந்திருக்கு. என்னன்னு கேக்குறேன், எல்லாம் ஆத்தாருள் அப்படின்ட்டு. ஆத்தாருள்ள புள்ளதான் கொடுப்பாரு, பால் கறக்க பசுமாடு தர மாட்டாரோ? பசுமாடு தான் சாணி இல்லைன்னு. அடேங்க அப்பா சார், மனைவிங்கிற உறவு வரணும் சார். நான் உங்களை பார்த்து கேக்குறேன், இத்தனை ஆண்கள், நிறைய ஆண்கள் இருக்கீங்க. பெண்ணின் எண்ணிக்கை விட ஆண்கள் எண்ணிக்கை நிறைய ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. உங்களை பார்த்து கேக்குறேன், வெறி இட்லியை நீங்க சாப்பிடுங்க சார், சுவையா இருக்குமா? வெறி இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது. சட்னியை தொட்டதான் இட்லியை சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாறி. எப்படி இட்லிக்கு சட்டினி சுவை சேர்க்கிறதோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவை சேர்க்கிறது திருமணத்துக்கு பின்பு வர மனைவி தட்டுக்கா கைய பெண்களா. அருமையான பாயிண்ட்ரா. பாத்தியாடா அப்பா எப்படி என்ன வளர்த்திருக்காரு பாத்தீங்களா? நல்லா வளர்த்திருக்கான்டா. இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. வெறி இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது. எப்படி இருக்கும்? இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும். சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. அதான் மாப்பிள்ளை சட்னி ஊசி போயிருது. சிலர் பல சட்னி சாப்பிட்றான். தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னி, வெங்காய சட்னி பொடி வச்சு சாப்பிட்றான். எங்க வீட்ல நான் ஒரு சட்னி தான் வைக்கிறேன், என் புருஷன் ஒரு சட்னி தான் சாப்பிடுறாரு. அவனை கேட்கணும் எத்தனை சட்னி பிடிக்கும். அப்பெல்லாம் இல்லைங்க. மனைவியும் ஆமையும் ஒண்ணு. மனைவியும் ஆமையும் ஒண்ணா? எஸ். நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்தோடே தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. நல்லா கைதட்டுங்க. உண்மையிலே என்ன மாதிரி அது யோசிச்சுட்டு வந்து பேசுது பாத்தியா? சொல்லுங்க சார். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. ஒண்ணு. எப்படி ஆமை ஓட்டுக்குள்ள தன் குடும்பத்தை சுமந்து செல்லுதோ சொல்லுங்க, அது போல ஒரு பெண்ணும் நெஞ்சில புருஷனையும் வயிற்றுல பிள்ளையையும் தலையில குடும்ப பாரத்தையும் ஆமை போல் சுமந்து செல்கிறார். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. சார் தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க மனைவியே. நைட்டு நீங்க கட்டில்ல தூங்கும் போது மேல ஒண்ணு ஓடுமே, அதுக்கு பேர் என்ன? ஃபேன். அந்த ஃபேன் தான் உங்க மனைவி. அந்த ஃபேன் ஓடுற வரையும் தான் எல்லா கணவனுடைய வாழ்க்கையும் குளு 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 குளுன்னு இருக்கும். ஓடுற ஃபேன் மட்டும் நின்னுட்டும் உங்க வாழ்க்கை புளிங்கணும். ஞாபகம் வச்சுங்க. மேல ஓடுற ஃபேன் தான் பொண்டாட்டி. அது ஓடுற வரைக்கும் தான் புருஷனுக்கு வாழ்க்கை குளுகுலுன்னு இருக்கும். ஃபேன் நின்றுச்சுன்னா வாழ்க்கையே புளிங்கி போயிடும். ஒன்னு தெரிஞ்சுக்கம்மா, சுச்சுதாமா புருஷன். இதை போட்டா தான் அந்த ஃபேனே ஓடும். அந்த ஃபேன்ல இருக்கவார் கண்டென்சரு, அதான் ஓ மாமியா. உள்ள இருக்கவார் பேரிங், அதான் ஓ மாமனார். இந்த 3 ரெக்கை தான் உன் புள்ள. தெரிஞ்சுக்க, அதான்டா ரெகுலேட்டரு. சார் மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? ரத்தம் ஓடும் போது தெரியாது சார்,
ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல கை கால் தான் மஞ்சனுக்கு கை கால்லாம் கோண இழுத்ததுக்கு அப்புறம் சாருக்கெல்லாம் வாய் பேச முடியாது திக்கி திக்கிக்கும் போதுதான் மனைவியோட அருமை தெரியும். நான் கேக்குறேன், உங்களுக்கு மனைவி சொல்லியிருக்கா, நாங்க உங்களுக்கு முடியாத காலத்துல நான் தான் உங்களுக்கு எந்த நேரம் பாத்ரூம் கழிச்சிட்டு போவேன் அப்படின்னா அவ்வளவு பாசமாடின்னு கேட்டேன். நான் எப்பவுமே பாத்ரூம்ல தான் இருப்பேன் அப்படின்னு அவ இல்ல அவதே வேலைதான். நீங்க பேசுங்க, உங்களுக்கு பேசுங்க. சும்மா ஃப்ளோவா கிடைக்க. உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி எனக்கு யாரா வேணாம் சொன்னது? எனக்கு வேணும். மஞ்சண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? வேணும். அண்ணா உங்களுக்கு இந்த பட்டிமன்றம் பார்க்க வந்த எந்த திருமணமான ஆண்களாவது எனக்கு மனைவி வேணான்னு சொல்ற ஆண்கள் தான் கை தூக்குங்க சார். எங்க அப்பா வீட்டுல போட்ட 4 பவுன் வளையல கழட்டி கொடுத்துட்டு போறேன் சார். உண்மையிலே யாரும் தூக்க மாட்டாங்க, யாரும் எங்க தூக்க மாட்டாங்க. இதை விட்டு இன்னொன்னு எங்க போறது? கவரிங் நினைக்கிறாரு சார். ஒரிஜினல் இதுக்காக ஒரிஜியா காட்ட முடியும்? கழட்டி பாருங்க, அது கவரிங்க 210 ரூபா தராது. எப்படி உரசாமலே சொல்றீங்க? நான் தேவட்டில் வட்டி கடை வச்சிருக்கேன். இப்ப அது இது தேர்மா தராதா? 18 கேரட் தரும். அவ்வளவுதான் எங்க அப்பா வீட்டுல போட்டது சார். அப்படிதான் பொய்யா ஏமாத்தி போட்டிருப்பாங்க எங்க தலையில கட்டுறது. யாரா கை தூக்குறாங்களா? இல்ல. யாரோ ஒருத்தர் சிங்கிள் பர்சன்? நோ. ஏன்? காதலிக்க பெண் வேண்டும், கட்டியணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகமுடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. உண்மையிலே ஒரு விஷயம் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. எனக்கு திருமணமாகி இந்த வருஷத்தோடு 25 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. வெள்ளி விழா செலிப்ரேஷன் பெருமையோடு சொல்றேன். நான் கல்யாணம் முடிக்கும் போது, நான் கிராமத்துக்காரன், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், இன்னும் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணும்போது என்னோட டிராக்டர் சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. என்னுடைய 10 ஏக்கர் சொத்து சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. என் வீடு சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. என் மனைவி வந்த பிறகுதான் எல்லாம் நிறைவு பெற்றது. 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லா லோனும் முடிஞ்சு எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க சார். லோனு முடியல, டிராக்டரை சொசைட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டான். 10 ஏக்கரையும் அவன் எம்மோடி பண்ணிக்கிட்டான். வீட்டை காலி பண்ணி சொசைட்டியை அதில் வச்சுட்டாங்க. நான் வாடகை வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் நிலைமை எனக்கு தான் தெரியும். சரி இருமா. எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிறவங்க மனைவி கூட தானே சார் வாழ்றீங்க. அவ இருக்கிறதுனால இம்பட்டும் போச்சுன்றேன். இப்ப இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேட்கறேன் சார், மனச்சாட்சியோட சொல்லுங்க. நான் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமா என் பொண்டாட்டி நகைய நான் அடகு வச்சதே இல்லைங்கிற ஆம்பளைய கைதுக்குங்க பாப்போம். இது வரைக்கும் அடகு வச்சதே இல்லைங்கிற. உண்மையிலே எனக்கெல்லாம் என் மாமனார் 101 பவுன் போட்டாரு. இது வரைக்கும் 25 வருஷமா நான் அடகு வச்சதே கிடையாது. கைது எடுங்க சார். 25 வருஷமா அடகு வச்சதே கிடையாது. சத்தியமா அடகு வச்சதே கிடையாது. 3 மாத்தையில வித்துட்டேன். எதுக்கு வச்சு திருப்பி கட்டி திருப்பி அடகு வச்ச மாத்தி சோழிய முடிச்சு விடுறா மகாராஜா. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனாலும் எந்த பவுனை வித்தாலும் தங்கமா நினைக்கிற மனைவியை தங்கம்னு உங்க கூட டிராவல் பண்றாங்களா? அந்த வாழ்க்கை விடுதமா இருக்கும். 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். என்ன சராசா நீங்க நடுவர் அவர்களே, ஒரு ஆணினுடைய மகிழ்ச்சி திருமணத்திற்கு பின்புதான் சார், திருமணத்துக்கு முன்பு கிடையாது. புருஷனை யாரு சார்? தாலி கட்டினவன். உண்மையான புருஷன் கூட்டிட்டு வந்தவன். நல்ல புருஷன் நான் தான். மஞ்சுநாதன் ரொம்ப நல்ல புருஷன். ரவி என்ன நல்ல புருஷன். ஆனா புருஷனா யாரு நான் சொல்றேன் சார். நீர் எதுமா நான் சொல்றது சரினா பெண்கள் கை தருங்கக்கா. ஒரே ஒரு விஷயம் நிறைவா கேக்குறேன். புருஷனை யார் தெரியுங்களா? உடன் இருப்பவரோ, உணவு கொடுக்குறவங்க, உடை வாங்கி தரவங்களா புருஷன் கிடையாது. மனைவியோட உணர்வுகளை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான புருஷன். சரியா கைத்தறல் கொடுங்கக்கா. இந்த ஊர்ல இத்தனை பெண்கள் கைத்தட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ஊர்ல எந்த ஆண்களும் உணர்வுகளை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியலைன்னு அர்த்தம். நான் கேக்குறேன், உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாக்குறீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்களே, அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவன் தானே சார். இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் இளவங்காத்த கிளியா ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவா, இங்கே வாழ வேண்டியதானே. இங்க என்ன
எங்க அப்பா அம்மா பாழங்கணத்துல விழுந்தால் தான் விடுறோம். ஏன் எங்கோட கணத்துல வந்து விழுறீங்க? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சானியா மிர்சா மாதிரி இருந்தேன் சார். இப்ப எப்படி சார் இருக்கேன்? சாணி அல்றவ மாதிரி இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் ஒரு கனவு உண்டு சார். கட்டிக்க போற புருஷன் எப்படி இருக்கணும் ஒரு கனவுல இருப்போம் நாங்க. எப்படி தெரியுமா? எனக்குலாம் வாக்கிற புருஷன் அஜித் குமார் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்க்கா. கிடைச்சது என்னவோ தொப்பையும் சொட்டையும் வச்சுட்டு குடும்பம் பண்ணல சார் நானு. நீ அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிறது பெருசு இல்லம்மா. நீ ஷாலினி மாதிரி இருக்கணும். நீ ஜானியல்ற மாதிரி இருந்துக்கிட்டு அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ளை எங்க இருந்து வர? சார் தயவு செய்து சிரிக்காதீங்க. எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எங்க அப்பாட்ட 100 ரூபாய் கேட்டா எங்க அப்பா 500 ரூபாய் கொடுப்பாரு. கட்டுன புருஷன் உங்ககிட்ட 500 ரூபாய் கேட்டா 1000 காரணம் சொல்றது புருஷன் சார். ஆஹா பாத்தியாயா? உங்க அப்பாட்ட 50 ரூபா கேட்டா 500 ரூபா கொடுப்பாரான். அதனாலதான் பஸ் ஸ்டாண்ட்ல திருறான். 4 கேள்வி கேட்டு இருந்துச்சு கொடுத்துருந்தானா இன்னைக்கு அவன் நிம்மதியா இருப்பான், கோடீஸ்வரனா இருப்பான். சார் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் சார். நேரத்தின் அருமை கருதி சிரிக்காத மஞ்சள் அடுத்த வருஷம் உனக்கு பதில் சொல்றேன். நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் சார். ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்குன்னா ஒய்ஃப் கூட இருங்க சார். கோவிலுக்கு போய் நீங்களா ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட நீங்க ஆம் ஆம்னு சொல்லுங்க. தேவதை மாதிரி மனைவி கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க சார். கிடைச்ச மனைவியை தேவதையா வச்சு பாருங்க. காலையில பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடும்போது வெங்காயம் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கணவனை கேட்கும்போது நான் பெரிய மீச வச்ச ஆம்பளன் டயலாக் பேசாதீங்க. ஆண்மைன்னு என்ன தெரியுங்களா? மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில்ல ஆண்மை. மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை. தன் மனைவி குழந்தையாக பார்த்து கொள்வதில் ஆண்மை சார். இந்த பூமியை 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். ஒன்னு படைத்தல், ஒன்னு காத்தல், ஒன்னு அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்னக்கா வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதிகிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட இருக்கு? லட்சுமி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட சார் இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே குடும்ப மகிழ்ச்சி காரணம் திருமணத்திற்கு பின்பு வர மனைவினு அகில உலகத்தையும் ஆண்டவனை ஒப்படைக்கும் போது நீங்களும் இந்த ஊர்க்காரங்களும் ஒப்படைச்சிட்டு போங்க சார். சக்தி இல்லையில் சிவன் இல்லை. சிவபெருமான் கூட தன் உடல்ல பாதிய தன் மனைவிக்கு தான் கொடுத்திருக்காரு. அவரும் சந்தோஷமா தான் இருக்காரு. நீங்களும் கொடுத்து பாருங்க, சந்தோஷம் தெரியும். நானும் கேட்டேன் என் பொண்டாட்டி கிட்ட, என் உடம்புல பாதி வேணுமாடின்னு கேக்குறேன். குடுக்கறதான் குடுக்குற, இந்த பாதியை கொடு அப்படிங்கிறா. அங்கதான் இதயம் இருக்கு. அங்கதான் பாக்கெட் இருக்கு. அவ பிளான் பண்ணி கேக்குறா. இல்லைங்க சார், பிடிவாதத்தை விட்டு கொடுங்கள். நீரதுமா பிடிவாதத்தை விட்டு கொடுங்கள். பிடித்தவர்கள் உங்கள் கூடவே இருப்பார்கள் என்று கூறி எந்த வகையில் பார்த்தாலும் ஆண்களுடைய மகிழ்ச்சி திருமணத்திற்கு பின்பு வர மனைவி வரும் வாழ்க்கையை வாழ்க்கை என்று கூறி தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கும் சார். தானம் கொடுக்க பணங்காசு இல்லைனாலும் நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம நல்லா இருக்க கூடாது, அழிஞ்சு போக நினைக்கிறான் பாரு, அவனை கூட நீங்க நல்லா இருந்துட்டு போடாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அருமையா பேசியிருக்காங்க. நீங்கள் ரசிக்கிறீங்க. நீங்க நிறைய பேர் நிக்கிறது எங்களுக்கு சங்கட்டமா இருக்கு. இருந்தாலும் இந்த பணியிலேயே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அருமையா இருக்கு. பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, மனைவிகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறீர்களா? உன்னை புரிஞ்சுக்க முடியுதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். 25 வருஷமா ட்ரை பண்றேன், புரிஞ்சுக்க முடியல. ஒன்றும் இல்லை, போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். காலிங் பில் அடித்து அவள் கதவை திறந்தா. சிரிப்போம், பாவம் தூக்கத்தில் வந்து திறக்கிறாள். சிரிப்போம். கதவை திறந்த உடனே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான். மறுநாளும் அதே டயத்துக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறேன். காலிங் பில் அடித்தா கதவை திறந்தா. அவன் சிரிச்சா திட்டாள் அப்படின்னு சிரிக்கலை. இப்படியே நின்று என்னைய பார்த்தா சிரிப்பியா, அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். விடிய காலம் 3 மணிக்கு எவ்வளோ கதை வந்து வச்சிருக்கா அவளை பார்த்து சிரிக்கிறதுக்கு? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? உங்க பொண்டாட்டியோட சொந்தக்காரன் வந்தான்னா ஆட்டடிக்கிறா, மாட்டு அடிக்கிறா, கோழி அடிக்கிறா, ஆசைதான் என்னையும் போட்டு அடிக்கிறான். ஏன் சொந்தக்காரன் வந்தான்னா கோடாலி தேலத்தை பூச்சிட்டு குதுன்னு ஒருத்தன் குப்புற அடிச்சு படுத்துறான். எங்க நிம்மதியா மனுஷன் வாழ முடியும் திருமணத்துக்கு பின்பு? ஒன்று தெரிஞ்சுக்க, பொண்டாட்டியில 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. திருப்பூர் அம்மாபாளையத்தில் சொல்லிட்டு போறேன். 3 type of wives. ஃபர்ஸ்ட் டைப், சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்போம். என்னடி புள்ள அப்படின்னா ஏன் திருப்பி சொல்லுவா, ஏன் இப்போ உடத்தையும் சாப்பிடுவியோ, நீ போட்டு சாப்பிடுவியோ, கத்துவா, கதறுவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. மொட்டையா கழிச்சல் பசில் அறிபோது பசுபது அடிபடி தொலையாமல் தொலைக்கிற கட்ட முளைக்க இவனுக்கு ஒன்று வராமல் தொலைக்குதே அப்படின்னு சொல்லி அப்படி திட்டிக்கிட்டே இருப்பான். நம்பர் 3,
என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை? வாயிலே முழங்க மாட்டா, எதுவும் பேச மாட்டா, இப்படியே பருபருன்னு முழிப்பா. இவதான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரு, ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எனக்கு 7 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டி பற்றி தெரியும். 4 பேரும் கன்னியாகுமரிக்கு போயிட்டாளுங்க. வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் இருக்குது. இப்பொழுது இந்த நேரத்தின் அருமை கருதி இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், மனை நிறைவான பேச்சாளர், பெரும்புலவர் கோப்பாக்கமான ரவிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்க நல்ல கைதட்டல் கொடுங்க. என்னடா எல்லா பேச்சாளர்களும் கைதட்டுங்கன்னு கேட்கிறாங்கன்னு தவறா நினைக்க வேண்டாம். ஒரு மனிதன் பிறக்கின்ற போது நடுவர் அவர்களே அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள், உடன் பழகியவர்களின் கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி உண்மையிலுமே சொல்ற நடுவர் அவர்களே, நூலை படித்தவர்கள் தானே வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள் சொல்லுவாங்க. நூலை படித்தவர்கள் தான் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறார்கள்னு சொல்லுவாங்க. இல்லை, திருப்பூர் மண்ணுக்கு வந்து பாருங்க, நூலை பிடித்தவர்கள் கூட வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறார்கள்னு மாற்றி காட்டின மண் நடுவர் அவர்களே. இன்னும் சுருக்கமா எளிமையான மொழியில சொல்லணும்னா, திருப்பூர்ல பிழைக்க தெரியாதவன் திருவோடு எந்துனா கூட பிழைக்க மாட்டான்னு சொல்றதுதான் உரிமைனா. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னா எல்லோரையும் வாழ வைக்கும் திருப்பூர். குறிப்பா நம் அம்மாபாளையம் மண்ணுக்கும் மக்களுக்கும் கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்து நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த நிமிடம் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் அமையாது. இந்த விழாவை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையில ஆனா உண்மையில என்ன, இத்தனை பேருடைய மகிழ்ச்சிக்கு ஒருவர் காரணம் இத்தனை நேரமாக என்று கேட்டால் அது எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சாருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலும் என்ன, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமைய அம்மாபாளையத்துல நான் சொல்லலான் இருக்கேன். என்னைய பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட ஐயா அனுமதி கேட்கணும். உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு என் பேச்ச தொடங்குறேன். அடையாண்டா, என்னைய கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோலாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் வாயால சொல்ல முடியாது. நடுவரவர்களே, நம்மளை பத்தி நம்ம கிட்ட கேட்காமையே யாரோ குறை சொல்றாங்க. இங்க இருக்கிற தாய்மார்கள், தந்தைமார்கள், ஐயா நான் சொல்றது உண்மைனா கைதட்டுங்க. நம்மளை பத்தி 4 பேர் குறை சொல்றாங்க. நடுவர் அவர்களே, குறை சொல்பவர்கள் தான் நம் உயர்வுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான உண்மை. குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. உண்மைனா கைதட்டுங்க. நீங்க குறை சொல்ற வாயை ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சா கூட செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும். அதனால குறைகளை விட்டுங்க நடுவர் அவர்களே. நீங்க எவ்வளவு பெரிய நடுவர். தேவகோட்ட மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்னங்க பேரு? தேவகோட்ட மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்னங்க பேரு? தேவகோட்ட மகாராஜன்னா யாரு? விழாக்குழு கவனத்திற்கு, இது மாதிரி பதறிட்டாங்கன்னா டீ குடுக்கணும்னு அர்த்தம். ஆமா, வெட்டவேல நடக்குது. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன். ஒருவேளை சொல்றாருங்களே, நம்ம ஈவென்ட் மேனேஜர் V2P மேனேஜர் இங்கதான் இருக்காரு. உண்மையா நடுவர் அவர்களே, எவ்வளவு அழகா மகிழ்ச்சியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க நிறைய பேரு எங்க அண்ணனை வந்து யூடியூப்ல பார்த்தோன்னே எத்தனையோ பேர் கை கொடுத்து பாராட்டினீங்க. சார் உங்க நிகழ்ச்சியை நாங்கள் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கோம், மனசார சிரிச்சு ரசிச்சிருக்கோம்னு. உண்மையிலுமே அது பெருமை என்பதை விட இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அண்ணனை நாங்கள் அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மூட்டை தூக்கக்கூடிய ஒரு தொழிலாளிங்க, ஒரு சுமை தூக்கும் தொழிலா அங்கே நின்றுட்டு இருந்தாரு. அண்ணனை நான் காரில் கூட்டிட்டு வரும் முன்னாடி, சார் ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட நீங்கள் தானே மகாராஜன் சார், யூடியூப்ல நிறைய பார்ப்பேன் சார், இங்கே தான் இந்த லோடெல்லாம் பண்டெல்லாம் வரும்போது இறக்குவோம், டே நைட் எங்களோட ஒர்க்கு, இந்த சாக்கடைக்கு பக்கத்துலேயே தான் சார் ஸ்லாப்புக்கல்ல படுத்து கிடப்பேன், ஆனால் இவ்வளவு கொசுக்கடிக்கு மத்தியில் எப்படி சார் தூங்காமல் எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், கொஞ்சம் மனசுக்கு பாரமாக இருக்கும்போது, சங்கடமாக இருக்கும்போது யூடியூப்ல உங்களோட பேச்சை தான் சார் கேட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஆறுதல் அடைவினார். ஒரு கைதட்டல் கொடுங்க. உலகத்திலேயே சார்லி சாப்ளின் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? சிரித்துப்பார், உன்முகம் உனக்கு பிடிக்கும்,
மற்றவர்களை சிரிக்க வைத்து பார், உன்முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட உங்களுக்கு அம்மாபாளைய மக்களினுடைய கைதட்டலே பெரிய வாழ்த்துக்கள்னு சொல்லி நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியா, கல்யாணத்துக்கு பின்னாடி மகிழ்ச்சியா? ஆமா. கல்யாணத்துக்கு பிறகு மனுஷ வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? அதுதானே அவங்க கேட்ட கேள்வி. ஆமா. அதான் அந்த அம்மா உட்கார்ந்து இருக்காங்க அவருக்கு. சாதாரணமா உண்மையிலுமே நடுவர் அவர்களே அவங்க வீட்டுக்கு எப்ப வேணாலும், தம்பி எங்க மெட்ராஸுக்கு வந்தீங்கன்னா வாங்க, மெட்ராஸுக்கு வந்தீங்கன்னா வாங்க, சென்னை டிவி ஷூட்டுக்கு போயிட்டு சரி அம்மா கூப்பிட்டாங்களேன்னு அவங்க வீட்டுக்கு நம்பி போன நடுவர் அவர்களே. உங்க வீட்டுக்கா? ஆமா நடுவர் அவர்களே. சென்னைனா ஏ அப்பா விருந்தோம்பல்னா அவ்வளவு ஒரு விருந்தோம்பல். அப்படியே அவங்க வீட்டிலிருந்து நம்ப மாட்டீங்க நடுவர் அவர்களே, அவங்க வீட்டுக்காரே அவர் வண்டியில கூட்டு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு போனார். ஆனா என்ன தெரியுங்களா, அந்த பைக் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகுதுங்கிற காட்டுறதுக்காக ஸ்பீடா மீட்டர்னு ஒண்ணு இருக்கும் பாத்திருக்கீங்களா? அந்த ஸ்பீடா மீட்டர்ல என்ன படம் ஒட்டி வைப்பாங்க? காளியத்தா படம், மாகாளியம்மன் படம், கருப்பராயன் படம், இப்படிதானே மாரியம்மன் படம், குலசாமி படம், அப்படிதானே ஒட்டுவாங்க. ஆனா அந்த மனுஷங்க இந்த அம்மா மைக்க பிடிச்சிட்டு பேசுற மாதிரி ஒரு படத்தை ஒட்டி வச்சிருக்காருங்க ஸ்பீடா மீட்டர்ல. பட்டிமன்ற காசுல வாங்கின பைக் போல இருக்கு. நானும் அப்படிதான் கேட்டேன், என்னங்கய்யா இது என்ன அப்படின்னு. உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுன்னார். 5 வருஷம் ஆச்சுங்கன்னு. இது புரியறதுக்கு இன்னொரு 5 வருஷம் ஆகும்னார். திரும்ப கேட்டேன், பஸ் ஸ்டாண்டு வரக்குள்ள கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல முடியும், ஒரு 5 வருஷம் ஆகும், கொஞ்சம் சொல்லுங்களேன். வண்டியை நிறுத்திட்டு ஸ்டாண்டு போட்டு என் கையை பிடிச்சிட்டு சொன்னாரு, அடிச்சு கூட கேட்பாங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னு சொல்லிட்டு இதை சொன்னாரு நடுவர் அவர்களே. இதை பார்த்துட்டு உதைச்சாதான் தம்பி வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகுதுன்னார். நடுவர் அவர்களே, இந்த அம்மா என் தங்கச்சி, எங்க 2 பேரும் இந்த துவைச்சு போட்டு இருந்ததுல சத்தியமா நடுவர் அவர்களே, இன்னைக்கு தங்க பவுன் என்ன விலைக்கு விக்குதுன்னு? இன்னைக்கு 12,440. ஒரு பவுன் ₹1,00,000 தாண்டிடுச்சுல்லண்ணே. 90 லட்சம் ரூபாய் ஏறக்குறைய செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்ட 1 லட்சம் வந்துரும். 1 லட்சத்தை நான் கேட்கிறேன், இந்த காலத்துல 1 லட்சம் ரூபாய் பவுன் விற்கிற இந்த காலத்துல சத்தியமா சொல்ற நடுவர்களே, 2 பவுனுக்கு ஒரு சங்கிலி, அதுல 1 பவுனுக்கு ஒரு டாலர் செஞ்சு போட்டிருக்காருங்க அவங்க வீட்டுக்காரரு. அம்மா புருஷனா? டாலர்ல யாருடைய படம் தெரியுமா இருக்கு? இந்த அம்மா மைக்க பிடிச்சிட்டு பேசுற மாதிரி படத்தை ஒட்டி இருக்கேன். என்னடா பொண்டு செடி போல அவ்வளவு பேர் இந்த விளையா இருக்காங்க. ஆமா நடுவர் அவர்களே, எல்லாம் பாருங்க. நான் கேட்டேன் இது என்னங்க, என்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டு அப்படி ஓரமா போய் உட்கார்ந்து அழுதாருங்க. என்ன? இத கழுத்துல போட்டிருக்கிறதுனாலதான் தம்பி காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவுமே அன்றதில்லை, அவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரிட்டின்னார். அவ்வளவு இம்சன். நீங்க இங்க இருக்க பெண்களை கேட்குறேன், செல்போன் வால்பேப்பர்ல யாராவது புருஷன் போட்டா வச்சிருக்கீங்களா? என்ன அந்த அக்கா சொல்லுது, அதை வீட்டில் வச்சிருக்கதே பெருசு, இதில் வாலு பேப்பரில் வைக்கிறோம். வாலு பேப்பரில் நீ வச்சிருக்கியாம்மா? நீ புருஷன் போட்டோ வச்சிருக்க, நான் யார் போட்டோ வச்சிருக்கேன்? யார் போட்டோண்ணே? என் மாமியா போட்டோ வச்சிருக்கேன். என்ன காரணம்? எனக்கு ஒரு பிரச்சனைனா